வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும். நம்ம இன்னைக்கான ஸ்பெஷல் ரெசிபியை பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம லெஃப்ட் ஓவர் டோவில் இந்த மாதிரி ஸ்வீட் ரோசஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த லெஃப்ட் ஓவர் டோ எதுலேருந்து பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சிக்கன் braided bunன்னு ஒரு வீடியோ ஷேர் பண்ணினேன். அதுலேருந்து லெஃப்ட் ஓவர் டோவில் பண்ணுற ஸ்வீட் ரோசஸ் தான் இது. ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லெஃப்ட் ஓவர் டோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் பவுடர் சுகர் இருந்துச்சுன்னா பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். நான் நார்மல் சுகர் தான் சேர்க்க போகிறேன். ஸோ இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சிடலாம். அதில் சுகர் ஃபுல்லாக மாவோட கம்பைன் ஆகணும், அந்த அளவுக்கு நான் பிசைஞ்சுக்கிறேன். இப்போது இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா மறுபடியும் பிசைஞ்சுக்கலாம். நல்லா அழுத்தி பிசைங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி மேடையில் போட்டு மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் பிசைப்போ கையில் ஒட்டும் அந்த சுகர் சேர்த்தனால நீங்கள் ஃபைனலாக நல்லா பிசைய நல்லா உங்களுக்கு ஃபைன் டோவாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைன் டோவாக கிடச்ச பிறகு இப்போ நான் 2 பார்ட்டாக இதை நான் டிவைட் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா இந்த 2 பார்ட்லேயும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிற ஃப்ளேவர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதுலேயும் சாக்லேட்டும் இன்னொரு இதில் ரோஸ் ஃப்ளேவரும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நான் சாக்லேட் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இதை இந்த ஃப்ளேவர் ஆட் பண்ண பிறகு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த எசன்ஸ் ஆட் பண்ண பிறகு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிசுன்னு ஒட்டும். அப்படி ரொம்ப பிசுன்னு ஒட்டுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் 2 ஃப்ளேவரையும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அதை திரட்ட ஆரம்பிக்கலாம். நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை திரட்ட போகிறேன். பாருங்கள், நார்மல் சப்பாத்தி எப்படி திரட்டுவீங்களோ அதே மாதிரி திரட்டிக்கோங்க. ஸோ இதை திரட்டின பிறகு ஒரு கட்டர் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 3 சர்க்கிள்ஸ் தேவைப்படும். நான் அது ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸில் பண்ணியிருக்கேன், அது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஃப்ளேவர்ஸில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சேம் ஃப்ளேவர்லேயே அந்த 3 சர்க்கிள்ஸும் வேணும்னா சேம் ஃப்ளேவர்லேயே அந்த மாவு திரட்டி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த 3 சர்க்கிள்ஸையும் நான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். கனெக்ட் பண்ணி வச்ச பிறகு இதில் நீங்கள் நடுவில் ஏதாவது ஸ்டஃப் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஹர்ஷ்லே சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நீங்கள் சும்மா சின்ன பிஸ்கெட் க்ரம்ஸோ இல்லை எது வேணாலும் நீங்கள் நடுவில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். சாக்லேட் சிப்ஸோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். இல்லை பிளெயினாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சாக்லேட் சாஸ் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சைட்லாம் சீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். அதோட பெட்டல்ஸ்லாம் பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப்பில் கிடைக்கும். இதை நீங்கள் அந்த சாக்லேட் சிரப் இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரிஃபர் டேஸ்ட் நான் தான் சொல்கிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் வச்சு உங்களுக்கு அந்த வெரைட்டி எப்படிலாம் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ தேவையான மாதிரி நான் 3 ரோசஸ் பிளெயினாக பண்ணியிருக்கேன். 1 தான் அந்த சாக்லேட் சிரப் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மீதி டோ ஃபுல்லாக நான் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஓவனை எப்படி ப்ரீ ஹீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 180 டிகிரியில் பேக்கிங் மோடில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க உங்கள் ஓவனை. ஸோ அது ப்ரீஹீட் ஆகட்டும். ஓவன் ப்ரீஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலே பட்டர் ஷீட் வச்சுருங்க. வச்ச பிறகு நம்ம பண்ணி வச்ச ரோசஸ்லாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ட்ரேயை நம்ம ப்ரீஹீட் ஆன ஓவனுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதே 180 டிகிரியில் பேக்கிங் மோடில் 15 மினிட்ஸ் இது பேக் ஆகட்டும். ஸோ நம்மளுக்கு 15 மினிட்ஸ் டைமே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே டைம் தேவைப்படாது. ஸோ 15 மினிட்ஸ் கழித்து நம்மளுக்கு எப்படி வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், 15 மினிட்ஸ் கழித்து நான் இப்போது எடுக்க போகிறேன். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிருக்கு. லெஃப்ட் ஓவர் டோலே எப்படி நம்ம இப்படி ரோசஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அண்ட் அந்த லெஃப்ட் ஓவர் டோ ஆல்ரெடி நம்ம பண்ண சிக்கன் braided bunலேருந்து தான் எடுத்தது. ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறையா லெஃப்ட் ஓவர் திங்ஸில் எப்படி நல்லா ரெசிபீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் நிறையா வீடியோஸோட வரேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோக்கான ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள்.